என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ இன்னைக்கு மாற மேல கை வச்சவங்க நாளைக்கு என் மேல கை வைப்பாங்க, அப்புறம் ராகவ மேல கை வைப்பாங்க, ஏன் அப்பா மேல கூட கை வைப்பாங்க. இல்ல நீ இதை இதோட விடக்கூடாது. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சாகணும். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். ஏன் கார்த்தி, உங்க தம்பி இப்போ இவ்ளோ சீரியஸான நிலைமையில இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து விசாரணை அது இதுன்னு போட்டு கழிப்பாங்க. அதுக்கான நேரமா இது? அப்புறம் உங்க தம்பியோட ட்ரீட்மெண்ட் சரியா நடக்காது. இப்ப நம்ம எல்லாரும் கூட இருந்து உங்க தம்பிய பாத்துக்க வேண்டிய நேரம் இது. இல்ல, நீ என்ன சொல்ல வர? இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அப்போ இதை இப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா நீ? நான் உங்களை விட சொல்லல. உங்க தம்பி நல்லபடியா பொழைச்சு வரட்டும். அவர் முதல்ல கண்ணு முழிக்கட்டும். அவரே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்ல. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். யாருன்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கும் மாறன பிடிக்காதுதான். அதுக்காக இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் அவங்கள சும்மாவும் விட மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க தம்பி மேல கைய வச்சவன் நாளைக்கு உங்க எல்லாரும் மேலயும் கைய வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா நம்ம அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நம்ம போக வேண்டாம். இல்ல நீ அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, நாம ஒரு பக்கம் மாறனோட ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கலாம். ஐயோ கார்த்தி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப திடீர்னு விசாரணைன்னு உங்களையும் மாமாவையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்கன்னு வைங்க. அந்த நேரம்னு பார்த்து மாறனுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா யாரு கூட இருந்து பாத்துப்பாங்க? வீரா, ஒரு ஆள் இருந்தா போதுமா? நம்ம எல்லாருமே அவர் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் கூட இருக்கணும். அதுக்காக தானே இப்ப வீட்ல வச்சு பாத்துட்டு இருக்கோம். கார்த்தி, அண்ணி சொல்றதும் சரிதான்டா. மாறனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் கண்ணு முழிச்சு அவன் அப்படி யாரு பண்ணதுன்னு சொல்லுவான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. சரி, வா, மாறப்ப எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். வா போ. அத்தை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கானா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? ஏன் அத்தை? நான் தான் கோயிலே சொன்னேன்ல, சத்தியமா நான் இத செய்யல. சும்மா என்கிட்டயே போய் சொல்லாத கண்மணி. நீ செய்யாம வேற யார் செஞ்சிருப்பாங்க இத? இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு மாறனுக்கு பெரிய எதிரினா நீயும் நானும் மட்டும்தான். இத நான் செய்யல. நீதான் அவன ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்க ஆளெல்லாம் செட் பண்ணி பிளான் எல்லாம் பண்ண. அதனால இப்படி ஏதாவது ஆயிருக்கலாம்ல. அத்தை, தயவு செஞ்சு சும்மா இருங்க. நீங்களே என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவீங்க போல. நான் தான் செய்யலங்கிறேன்ல. நீ செய்யலைன்னா வேற யாரு நீ செஞ்சிருப்பா இத? அதுதானே எனக்கும் தெரியல. இத பாரு, அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வந்துரும்டி. மாட்டினா நீ மட்டும் மாட்ட மாட்டடி, நானும் சேர்ந்துதான் மாட்டிக்குவேன். அதுக்கப்புறம் நாம பண்ண பிளான் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். முதல்ல இது யார் செஞ்சான்னு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ போலீஸ்காரங்களோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயே, நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பழியும் நம்ம மேல தூக்கி போ. என்னடா என்னடா எங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துற? எழுதுடா, எந்திரிச்சு வாடா. எங்கிட்ட திட்டு வாங்குறதுக்காவது எந்திரிச்சு வாடா.
என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. எவ்வளவு வாட்டி உன்னை அடிச்சிருக்க, திட்டி இருக்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காது. நான் ஓட ஓட விரட்டி இருக்க. ஆனா அது எல்லாமே உன் நல்லதுக்காக தாண்டா. கடைசி வரை நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. ஏய், இப்படி நீ இருக்கிறத பார்த்து எனக்குள்ள இருக்கிற வேதனை எப்படி ராமகிட்ட சொல்லுவேன்? பார்த்து என் பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் என் பிள்ளைதான்டா. என் பிள்ளைதான்டா. என் பிள்ளைதான்டா. உன்னை திட்டும் போதெல்லாம் உனக்கு வலிக்கிறோம் இல்லையா? எனக்கு வலிக்கும்டா. எனக்கு வலிக்கும். நீ வைராக்கியமா எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் தான்டா நான் நினைச்சேன். இப்படி கத்தி குத்து வாங்கிட்டு வந்து படுத்திருக்கேடா. ஏய்,